நண்பர்களே, இப்போ நாங்கள் மொந்தூருக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, போகிறத உங்களுக்கு நான் காட்டி கொண்டு போகிறேன். இப்படியே நாங்கள் போய் கொண்டிருப்போம். மகள் தான் கார் ஓடிக்கொண்டு போகிறா. பாருங்க, கார் ஓடிக்கொண்டு போகிறா. இப்போ நாங்கள் மொந்தூருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ அதாவது சோத்திரன்னு சொல்லி நாங்கள் மொந்தூருக்குள்ளே இப்போ இறக்க போகிறோம் காரை. இப்படியே நாங்கள் போய்கொண்டிருப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே மொந்தூரு ரோட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ நான் அதை பெருசாக உங்களுக்கு காட்டல. இனி உள்ளுக்கு போய் ஜாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கள். மொந்தூரு ஜாஸ், இதில் மொந்தூரு ஜாஸ் போய்கொண்டிருக்கிறோம். பெரிய ஸ்டேடியம் போட்டிருக்கு. இது டிக்கெட் எடுத்து தான் போகும். அங்கே எல்லாம் மூடி அடைச்சிருக்கு. மொந்தூரு ஜாஸ்ன்னு சொல்லியிருக்கு. மொந்தூரு ஜாஸுக்குள்ளே விளையாட்டுட்டான். இதுக்குள்ளே போயிடலாம். அதானே பெரிய இடத்த பிடிச்சிட்டாங்களே. சரி, இப்படியே போவோம்மா. பாருங்க, வீடியோவில் வேலை நிற்கணும். மகளும் மரம் இங்கே பாருங்க, கப்பல் போகுது. பாய்மர கப்பல் போல இருக்கு. இங்கே பக்கத்துலையும் போகும். சொல்லி கண்டு வர்றேன். பாருங்க, ரெண்டு பேரும் ஏதோ நக்கல் பண்ணி கண்டு போவினோம். என்னன்னு தெரியல. சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடினோம். அப்படியே பார்த்து கண்டு போவோம். பாருங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. பொன் மம்மாண்டலி இருக்கு. அப்படித்தானே, பொன் மம்மா. ஜாம் வாங்க. அதுண்ட மாக்கோ போம்பா. விளையாடுற இடம் போலோட. வேணுங்க, மியூசிக் நடக்கிறது. அதாவது மியூசிக் லவ்வர்ஸ் இருக்கு. இதுக்குள்ளே போய் பார்த்து கண்டு போவோம். இதுக்குள்ளே காட்டு ஐட்டங்கள், அந்த உடுப்பு அதுகள்லேருந்து தான் போட்டிருக்கு. அப்படியே பார்ப்போம். மியூசிக்கு சம்மந்தமானது இதுகள் விற்கணும். சென்ட்ராகி போட்டிருக்கு. ஜாஸ் காட்டு. இங்கேயும் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு. திறந்துருக்கு. பாருங்க, ஐஸ்கிரீம் அதுகள், ஸ்நாக் ஐட்டம். அங்கே ரெஸ்டாரண்ட்ல இப்படி பூ எல்லாம் இருக்கு. ஜாஸுக்கு போட்டு கடையில் பாருங்க. அதான் மத்தியானம் தொப்பி கடையை. அதுக்குள்ளே பியர் அதில் விற்கணும். அட்கோல் கடை தான். நான் தொப்பி டிசைனில் போட்டிருக்கணும். தொப்பி கடைஞ்சால ரெஸ்டாரண்ட். இப்படியே பார்த்து கொண்டு போவோம். சூப்பர் பாக்ஸ் கிடக்கு. பொக் சூப்பர் பொக் சாப்பாடு கிடையாது. இது சுவிஸ் நாட்டு சாப்பாடு. பாருங்க, பில்லியெல்லாம் கடவுளே பயமுறுத்தியாச்சு. பொம்மா சுவிஸ் சாப்பாடு. இது சுவிஸ் பாருங்க.
அவங்களும் கொண்டு வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். நாங்கள் எப்படி இருக்கோம் சூரோசன்னு சொல்லி இனிப்பு பொரிக்கிறது. ஜூஸ் ஐட்டம் கடையில் நாங்கள் அப்படியே பார்த்து கண்டுருவோம். எப்படின்னு வேறுங்க அந்த கிச்சனில் இருக்கிற போது இதுல ரெஸ்டாரண்ட் போல திறந்துருக்கணும். கடலுக்கு கீழே கடல், மேலுக்கு ரெஸ்டாரண்ட். திறந்துருக்கேன் அப்படியே பார்த்து கண்டு போவோம். ஒரே பேட்டர்னில் இந்த கூடைகள் அடிச்சிருக்கு. இந்த முறை கடைகள் பார்க்க ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு. ஆனால் சிம்பிளாக இந்த முறை போட்டிருக்கணும். பாருங்க எப்படி அனுப்புவோம். இந்தியாவில் இருக்கிற கடை நெடுகவும் ஸ்வீஸ் லோகோ விற்கிற இடம்தான். இப்படியே பார்த்தேன். மோம்பி ஐஸ்கிரீம் கடை, நெஸ்பெஸோ ஃபுல்லாக எடுத்துட்டு போவோம். வீடியோ பாருங்க. ஜாஸ்தி இப்படி கடையெல்லாம் கூட போடுவோம். எல்லா நாட்டு சாப்பாட்டு கடையிலும் போட்டிருக்கு. நாங்கள் இப்படியே பார்த்துட்டு போவோம். சாப்பாடு கடை தான் கூட இருக்கு. ஜாஸுக்கு இரவுல மியூசிக் நடக்கும். பூக்கள் இது பாரண்டு இருக்கு. வேறங்க நடந்து வந்து கண்டிருக்கணும். ஜாசை பார்த்துட்டு மகளும் மருமானம் அவங்க கோட்டல் கப்பல். ஹோட்டல் கப்பலை பாரு. கார் இது போட்டு சாப்பாடு கடையில் இப்போவும் இருக்கிற போல இருக்குது. இந்த முறை இந்த மியூசிக் நடக்கிற இடத்த மாற்றி வச்சுக்கணும். கிரில் ஐட்டம், இறைச்சி சாப்பாடு, கிரில். இவ்வளோ பெரிய நீட்டாக போட்டு கிரில் ஐட்ட கடை. ஒரே மாடலில் கடை போட்டிருக்கு பாருங்க. வெக்கான் கடை பார்க்க அழகாகவே இருக்கு. அது ஒரே மாதிரி இருக்கு. மோம்பிக் இது ஐஸ்கிரீம் மோம்பிக். பார்கள் வந்து ரோஸாகவும் சாப்பாடு கடையில் வெள்ளையாந்தான் இதுவரையும் நான் பார்த்த போல இருக்கு. இது பாருங்க தாய்லாந்து கடை இருக்கு. கூடைய பார்க்க தாய்லாந்து சாப்பாடு இருக்கு. கம்புக்கு கடை, ஃபுல்லாக நீட்டாகவே சாப்பாடு கடை தான் பாருங்க. எல்லா நாட்டு பெரும்பாலும் எல்லா நாட்டு ரெஸ்டாரண்ட்களும் இருக்கும். அதாவது அதே இடத்துல விலைகள் இருக்கும். கோகோ கோலா இது பாரண்டல்லி பார்த்தீங்களா. குடி வைக்கு ரோஸ் கலர் கிரேப் கடை. மற்றதுகள் எல்லாம் வெள்ளை கலர். அதாவது சாப்பாடு எல்லாம் வெள்ளை கலரில் இருக்கிறது. சேவா கடை. இது நெஸ்பெஸோ. நெஸ்பெஸோ மியூசிக் எதுவும் நடக்கிறது தான் இது. பப்ளிக் பாத்ரூம்.
எப்படி போட்டிருக்கேன் ரெஸ்டாரண்ட் எப்படி போட்டு தண்ணிக்கு கீழே மேலுக்கு ரெஸ்டாரண்ட் அவங்க கொண்டு வந்து பொருத்தி இருக்கு. முந்தி இதுக்குள்ளே தான் நடக்கிறது. இப்போ அந்த வேலைப்பாடு நடக்கிறபடியாக இதுக்குள்ளே இல்லை. பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட் கோத்ரஸ் ரொக்கண்டு போட்டிருக்கு. அடையாளம் போட்டிருக்கு. அங்கே பூ எப்படி இருக்கு அந்த பூ அதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் பாருங்க. இவ்வளோ நீட்டுக்கு போட்டிருக்கு. தண்ணிக்குள்ள ரெஸ்டாரண்ட் போல் கேஸுக்காக இது போட்டிருக்கு. முதல் சாப்பாடு பார்க்குறேன். எங்கே வாங்க போகிறீங்க? தாய்லாந்துக்கு வந்துட்டு பாருங்க. இது துறக்கிறது 2 மணிக்கு பின்னேறும். நாங்கள் இதில் சாப்பாடு எடுக்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்போ எடுக்க போகிறோம். எனக்கு சாப்பாடு இந்த சாப்பாடு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். எனக்கு பாருங்க மைஸும் அதாவது சோளனும் சீஸும் அதாவது மரக்கறி இல்லை எடுத்துருக்குறேன். இதுதான் பாருங்க. அவங்க தங்களுக்கு சாப்பாடு போய் பார்த்து எடுக்க போயிட்டோம். எடுத்துட்டு வேற சாப்பிடும். எப்படி இருக்கான்னு கிடைக்கிற இந்த கடையில சாப்பாடு எடுக்க போறோம். சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு லைன்ல நிக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட். இந்த கார் தான் அந்த 2 மணிக்கு அந்த உள்ளு போய் திறப்பினம் பார்க்கலாமன்றது போச்சப் கார். தண்ணியில் மேலுக்கு எப்படி கட்டியிருக்கேன்னு சார் மந்தியதோட எல்லாம் கலாட்டி வேணும். 19 தான் கடைசினோம். எப்படி சாப்பாடு வாங்கிக்கணும் பாருங்க. அதே சாப்பாடு வாங்க போயிடணும். நாங்கள் இதில் கடற்கரை பக்கம் இருந்து சாப்பிட்டு போவோம். இதில் பெருசாக கிணக்க போடல. நான் முந்தி நாங்கள் இங்கே இருக்க கிணக்க போடுறது. இந்த முறை குறைவாக போட்டிருக்கு போல கிடக்கு பார்க்க. இதான் அவங்க சாப்பிடாம பார்ப்பேன். சாப்பிடு 2 எடுத்து சாப்பிடுவீங்க. 10 பண்ணி ஓகே. இந்த ஊரில் கொழுக்கட்டை போல இல்லையா? இது என்ன போட்டது? மொசரல்லா mozzarella cheese, cheddar cheese, grande bechamel போட்டு. சாப்பிடு பேர். நான் எனக்கு தெரியும். நான் சாப்பிட்டேன். கேட்டாலும் தர மாட்டேன். கேட்டாலும் தர மாட்டான். நல்லா இருக்கும். மியூசிக் நடக்க போகுது. இது ஃப்ரீ பார்க்குறதுக்கு 2 மணி 3 மணிக்கு துவங்குது. எப்படி மேடை அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறது. இதில் கதிரையில் போட்டு மேசையில் போட்டுருக்கு சாப்பிட்றது. இதில் சாப்பாட்டுக்கு நிற்கணும். சாப்பாடு வாங்க போயிடணுமா? வந்து கொரியன் சாப்பாடு. மரத்து இதில் இப்படி இருக்கு. அம்மா ஒன்று எடுக்க போறாங்க. பாருங்க லவுசான்லேருந்து கப்பல் வந்துடும். பெரிய கப்பல். ஜனங்கள் இறங்கினோம். கப்பல் போகினோம். வரிக்கு போயிடும். வர வரினோம். முன்னுக்கு சுவிஸ் கொடி, பிரான்ஸ் கொடியும் சுவிஸ் கொடியும் இருக்கு.
முன்னுக்கு சுவிஸ் கொடி பின்னுக்கு வாங்க மியூசிக் நடக்கும். பாருங்க எப்படி நிக்குதுண்டு கப்பல். ஆக்கள் ஏறினா பெரிய கப்பல் வந்து நிக்கிறத சின்ன சின்ன இதுகளெல்லாம் போகுது. சமருக்கு இப்படித்தான் இருக்கு. அதாவது கொம்பிச்சூருன்னு சொல்லி ஜாம் ஐட்டம் கடை காஃபி எடுத்துட்டு வரீங்க. கப்பல் போகுது. ஒரு பக்கம் சுவிஸ் கொடி, ஒரு பக்கம் பிரான்ஸ் கொடி. எங்க ஊருக்கு போயிட்டேன். பார்க்கிங்ல இருந்து எடுபடுது. இந்த sortie, ரெண்டு sortie ஓகே. Sortie théâtre le ça. Are you okay? இப்போ பார்க்கிங்கில் இருந்து வெளியே கார் எடுத்துட்டோம். இப்போ பிரணித் தான் கார் ஓடுது. சரி, இனி ஓட்டர் விட்டு ஏறினதுக்கு பிறகு காட்டுவோம். ஆனால் சொல்லி வருவோம். நான் பட்டிப்பாக எல்லாத்தையும் இதில் நான் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இதான் சிந்துண்ட பள்ளிக்கூடம். என்ன ஒரு ஸ்கூல் இருக்கு இந்த பில்டிங் பக்கத்தில். ஆனால் அதில் இந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு மட்டும்தான் நான் கற்றுருக்கேன். இந்த பில்டிங் லைசன்ஸ் எடுத்த புதுசில் நான் இதுக்கு லோட பண்ணிட்டு இது வந்து மொந்துருக்கு ஹாஸ்பிட்டல். முந்தி மகள் இதெல்லாம் பிறந்தவா. இது எங்களுக்கு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக முந்தி இருந்தது. இப்போ வேறு இடம் மாறிட்டு. இந்த கார் வந்து பிரணித்தின் காரில் நாங்கள் இன்றைக்கு முந்து ஜாஸுக்கு போயிட்டு திரும்பி வர்றோம். இது வந்து கிளாரன்ஸில் உள்ள சுடலையாண்டு சொல்லி, அதாவது கத்தோலிக்காக்கள இது அதான் கோயிலும் அந்த சுடலையும் தான் இது. இதுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே போயிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஓட்டர் ரோட் எடுத்துட்டோம், அதாவது மெயின் ரோட் எடுத்துட்டோம் வீட்டை போகிறதுக்கு. பாருங்கள் எப்படி பச்சை பசையிலன்றிருக்கு தோட்டத்தை. அதையும் பார்த்துக்கன்னு நாங்கள் இப்போ ஜாஸ் முடித்து வீட்டுக்கு போய்கண்டிருக்கிறோம். கார் ஓடினோம். முன்னுக்கு மகளும் பிரணித்தும் இருக்கினோம். நான் பின்னுக்கு இருந்து வீடியோ எடுத்து கண்டு போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.